எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உள்ள ஆளு. எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவாங்க. சந்தோஷமா பேசுவாங்க. கைய பிடிச்சிட்டு, "என்னம்மா இத்தன நாளா நான் உன்ன பார்க்கலையே, எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருடைய குடும்ப விவகாரங்களையும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருந்து கேட்பாங்க. "உன் மகன் அங்க போறேன்னு சொன்னானே, போய்ட்டானா? இப்ப எப்படி இருக்கான்? உன் மருமக எப்படி இருக்கா?" அப்படின்னு எல்லாரையும் கேட்பாங்க. அ அவங்க யார்கிட்டயும் சண்ட போட்டு நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அப்போ ஒரு நாள் நான் அவங்ககிட்ட பேசினேன், "நீங்க வந்து எப்படி இப்படி இருக்கிறீங்க? உங்களால எப்படி இருக்க முடியுது?" அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, "நான் எப்பவுமே கெட்ட விஷயங்கள என் மைண்டுக்குள்ள வச்சுக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனைப்பேன். அமைதியா இருக்கணும்னு நெனைப்பேன். என்கிட்ட பேசுறவங்களுக்கு நான் அமைதிய மட்டும் தான் குடுக்கணும்னு நெனைப்பேன். என்கிட்ட பேசுறவங்க போகும்போது, 'அப்பா இப்படிலாம் நடந்ததா?' அப்படின்னு இன்னும் கொஞ்சம் லோடு ஏத்திக்கிட்டு போற மாதிரி விஷயங்கள நான் பேச மாட்டேன் எப்பவுமே. என்கிட்ட கஷ்டத்தோட வர்றவங்க திரும்ப வெளிய போகும்போது, இவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினது எவ்வளோ நல்லா இருக்கு." அப்படின்னு ரிலீவ்ட் ஆகி போற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஆகையினால எனக்கு வந்து வாழ்க்கையின் மேல எந்த வருத்தங்களுமே கிடையாது. நான் இதில எந்த நஷ்டமும் படல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப, ரொம்ப வித்தியாசமான ஆள் அவங்க. நான் அவங்ககிட்ட எப்ப பேசினாலும் அவங்க இப்படித்தான் இருந்திருக்காங்க. ரொம்ப காலமா. எத்தன பேர் நம்மளால அப்படி இருக்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் யாரோ ஒருத்தர பத்தி நம்ம பேசுறோம். யாரோ ஒருத்தர பத்தின விஷயங்கள கேட்குறோம் இல்லையா? ஆனா நம்ம யோசிக்கிறோமா? நம்மளால மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே குடுக்கறதுக்கான வழி இருக்கு அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறோமா? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட வர்றவங்க திரும்ப போகும்போது, ஒரு பாரத்தோட, ஒரு கஷ்டத்தோட வெளிய போகக்கூடாது. அவங்க வர்ற கஷ்டங்கள நம்மகிட்ட இறக்கி வச்சுட்டு, சந்தோஷத்தோடையும், நம்பிக்கையோடையும் போற மாதிரி, நாம நம்மளுடைய மனசையும், நம்மளோட செயல்பாடுகளையும், நம்மளோட பேச்சையும் மாத்தி பார்த்தோமா இருந்தா, நெறைய பேருக்கு நாம நம்பிக்கை கொடுக்கிறவர்களா இருப்போம். அந்த அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கிறவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துக்கு, சமூகத்துக்கு ரொம்ப தேவை.